உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன் உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியேன் உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே வரம் பொருளே பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே வரம் பொருளே தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் இந்தளித்தே தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் இந்தளித்தே உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே புது என்னையான் புது வேலத்தான் புதிய கிருபை புது கவியான் புது என்னையான் புது வேலத்தான் புதிய கிருபை புது கவியான் நிரப்பினிடம் நடத்துகிறீர் நூதன சாலோமே சேர்த்தீடுதே நிரப்பினிடம் நடத்துகிறீர் நூதன சாலேமே சேர்த்தீடுதே உம் பாதம் பணிந்தே என்னால் துதியேன் உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்களித்தீ நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்களித்தீ திசை கெட்டெங்கோ அலைந்திடாமல் தீவிரம் வந்தன்னை தாங்குகிறே திசை கெட்டெங்கோ அலைந்திடாமல் தீவிரம் வந்தன்னை தாங்குகிறே பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே இசையா உள்ளம் பொங்குதே ஏன் முன் செல்லும் ஓம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் ஏன் முன் செல்லும் ஓம் சமூகம் எனக்கு
கனி செடி நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படைந்திலங்க. கனி செடி நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படைந்திலங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்வி. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்வி. பாடும் அணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா இந்த நன்று உள்ளம் பொங்குதே. இசையா உள்ளம் பொங்குதே. ஏன் இதய தெய்வமே நீ எனது இறைவாருயிரே. ஏன் இதய தெய்வமே நீ எனது இறைவாருயிரே. நேசிக்கிறேன் நேசவே நேசமுகம் என்றும் கண்டிடுவேன். நேசிக்கிறேன் நேசவே நேசமுகம் என்றும் கண்டிடுவேன். பாடும் பரிந்தே என்னாலும் துதியேன் உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த நன்று உள்ளம் பொங்குதே. இசையா உந்த நன்று உள்ளம் பொங்குதே. சீருடனே பேருடனே சிறந்தே ஜொலிக்கும் கொடிமுடியில். சீருடனே பேருடனே சிறந்தே ஜொலிக்கும் கொடிமுடியில். சீக்கிரமாய் சேர்த்திடுவி சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன். சீக்கிரமாய் சேர்த்திடுவி சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன். பாடும் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த நன்று உள்ளம் பொங்குதே. இசையா உந்த நன்று உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்களித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்களித்தீர். திசை கெட்டெங்கோ அலைந்திடாமல் தீவிரம் தந்தன்னை தாங்குகிறீர். திசை கெட்டெங்கோ அலைந்திடாமல் தீவிரம் தன்னை தாங்குகிறீர். பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த நன்று உள்ளம் பொங்குதே. இசையா உந்த நன்று உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். நிரப்பினிதோ நடத்துகிறீர் தூரத்தாலும் சேர்த்திடுவீர். நிரப்பினிதோ நடத்துகிறீர் சேர்த்திடுவீர். பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா
சந்தோஷத்தோடு கதை ஆராதிக்க போகிறோம். அதே பெரிய பாடல் புத்தகம் 344வது பாடல், பரிசுத்த ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. 344வது பாடல். அல்லேலூயா. பரிசுத்த ரத்தம் ஜெயம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரியதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்று உயர்ந்திடுவோம். மகிமைப்படுத்துவேண்டாரே, மகிமையின் பாசம் பெரியதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்று உயர்ந்திடுவோம். குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், இல்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை அதுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே, பாலான மண்மேடுகள் யாவும் மனநாளும் இந்த மலையாகும். ஆதி நிலை அதுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே, பாலான மண்மேடுகள் யாவும் மனநாளும் இந்த மலையாகும். சிறை வாழும் அறையும் சீர்வாழும் மலரும், சீயோனி மகிமை திரும்பும். சிறை வாழும் அறையும் சீர்வாழும் மலரும், சீயோனி மகிமை திரும்பும். ஆனந்த துதி துதி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கனம் யாவும் அகலும், இடுக்கண்கள் தூண்டிடும் வேளை, இரட்சகர் வருவாரே. விடுதலை முழங்கிடுவோமே, விக்கனம் யாவும் அகலும், இடுக்கண்கள் தூண்டிடும் வேளை, இரட்சகர் வருவாரே. துகங்கள் முறிந்திடும், கட்டுக்கள் அருந்திடும், விடுதலை பெருவிழ காண்போம்.
நடுங்கிடுவானோ? யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்க வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மாதில் துதிப்போம். யாக்கோபு நடுங்கிடுவானோ? யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்க வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் துதிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆடல் துதி ஒலிக்கின்றோம், ஆடல் பாடல் சத்தம் ஒலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். எங்கள் மேல் கண்ணோக்கமா இருக்கிறவரே, எங்கள் கண்மேல் உமது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தேவனே, இந்த காலை வேளையில் நீ எழுந்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மீது அருள் பாலித்ததற்காக நன்றி ஆண்டவரே. நித்தமும் நடத்துகிறவரே, ஒரு குறைவின்றி நடத்துகிறவரே, சரீரத்திலே ஆரோக்கியம் சுகம் பலனை தந்தவரே, பயத்தை எடுத்து போட்டவரே, இருளுக்கு விளக்கினவரே, ஒளியாய் வந்தவரே, வெளிச்சத்தை தந்தவரே, இந்த காலை வேளையிலும் பாதம் பண்ணுகிறோம், நெடுஞ்சான் கடையா விடுகிறோம் ஆண்டவரே. உம்மையே நோக்கி வந்திருக்கிறோம், உம்மையே நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நோக்கி வந்திருக்கிறோம். காலை வேளையில் எங்களோடு பேசுங்க. உம்முடைய தாசனை மறைத்து ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்த புது ஜீவனுக்காக, புது பலத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். 7 நிமிஷங்கள் ஜீவனுள்ள வார்த்தையை நாம் தியானிக்கலாம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் எடுக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம். அல்லேலூயா. பரிசுத்த ரத்தம் செய்யும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. ஊழியக்காரர் கிருபான வாசிப்பாங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 8 வசனம் முடிய வாசிப்பாங்க. அல்லேலூயா. பரிசுத்த ரத்தம் செய்யும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 8 வசனம் முடிய வாசிப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். அல்லேலூயா. பரிசுத்த ரத்தம் செய்யும். அல்லேலூயா. பரிசுத்த பவுல் கர்த்தருடைய பணியை மிக தீவிரமாக அநேக கலாச்சாரங்கள் மத்தியில் வாழ்ந்த ஜனங்களை மீட் பண்ணி அநேகருக்கு இயேசு கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்தின பரிசுத்த பவுல் சொல்றாரு, அன்பை குறித்து மிக மிக மிகப்படுத்தி எழுதி வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆஸ்தி அந்தஸ்துகள் பூமியில் நமக்கு இருந்தாலும் எல்லாவற்றை காட்டிலும் இந்த பூமிக்குரிய பெரிய ஆசீர்வாதம் எல்லாவற்றை காட்டிலும் அன்பை குறித்து மேன்மைப்படுத்துகிற. ஏன் தெரியுங்களா? அன்பின் நிமித்தமாக தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவின் அன்பின் நிமித்தமாக தான். அல்லேலூயா. எங்கே கிடந்த என்னையும் உங்களையும் ஆண்டவர் ஒன்றிணைத்திருக்கிறார். மாத்திரமல்ல, உளையான சேற்றில அமிழ்ந்து கொண்டிருந்த என்னையும் நம்மையும் ஆண்டவர் தம் சொந்த இரத்தத்தினால அன்பு கூர்ந்து மீட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இயேசு ராஜாவுடைய அன்பு எனக்கு இராவிட்டா நான் இப்போயும் அழிஞ்சு போயிருப்பேன்னு சொல்லி ஆண்டுக்கு முன்பாக நான் அறிக்கை இடுகிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அன்பு மாத்திரம் நம்ம ஈடுக்காவிட்டால், அந்த அன்பு சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் அன்பு நம்மை மாத்திரம் தெரிந்து கொள்ளாவிட்டால் எப்போது நம் வாழ்க்கை முடிந்திருக்கும். ஆனால் நல்லவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் அன்பு கூர்ந்து முந்திய அன்பு கூர்ந்தார் என்று அழகாய் பரிசுத்த பவுல் சொல்ற. முந்திய அன்பு கூர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. தாயின் கருவிலே தோன்றுவதற்கு முன்பாக அன்பு கூர்ந்தார் நம்ம இயேசு ராஜா. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. இதை குறித்து நம்ம 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, நான்
மனுஷர் பாஷையும் தூதர் பாஷையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெங்கலத்தை போல ஓசையிடுற கைத்தாளத்தை போல இருப்பேன். எவ்வளோ அழகாக சொல்ற பாருங்க. அன்பு எனக்கு இராவிட்டால் நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகள் பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ள இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, ஆமீன். அன்பு நம்ம கிறிஸ்து ஜீவித்தில் மிக மிக முக்கியமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? நம்முடைய தகப்பனாகி இயேசு ராஜா நம்ம மேல் அன்பு கூர்ந்திருக்கிறார். அல்லேலூயா, அதான் அன்பு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்ற பாருங்க. நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாக இருந்தாலும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகள் பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. 3ஆம் வசனம் வாசிக்கிறோம். எனக்கு உண்டான யாவையும் ஒரு 100 கோடி 100 மில்லியன் எனக்கு இருந்தாலும். அல்லேலூயா. இந்த பரிசுத்த பவுலை குறித்து வேத சாலையில் படிக்கும்போது பரிசுத்த பவுல் வரும்போது ஒன்றுமில்லாமல் வரல. ஏறக்குறைய 9 கோடி சொத்து உள்ள மனிதன் இருந்தபோது எல்லாவற்றையும் குப்பையுமாய் எண்ணி விட்டு வந்த மனுஷன் என்று வேத சாலையில் படிக்கும்போது ஆசிரியர் கற்றுத் தருகிறார்கள், போதிக்கிறார்கள். பெரிய ஐஸ்வர்யவான். ஆனால் இயேசுவின் அன்பின் நிமித்தமாக இயேசுவை தரிசித்தனால இயேசு ராஜா அன்பு அறிந்ததுனால எல்லாம் குப்பை என்று விட்டு வந்த சொல்றாரு. 3ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 13:3 சொல்றாரு. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் எனக்கு உள்ளதெல்லாம் நான் நன்கொடையாய் கொடுத்தாலும் என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, ஆமேன். அல்லேலூயா. எனக்கு உள்ளது எல்லாவற்றையும் நான் வெகுமதியாய் கொடுத்தாலும் எல்லாவற்றையும் தானம் பண்ணினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் வேஸ்ட், யூஸ்லெஸ். அல்லேலூயா, பிரயோஜனமற்றது. அல்லேலூயா. அன்பு மிக முக்கியம். அல்லேலூயா. அன்புள்ள தெய்வம் அன்பை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அன்பு எனக்கு இராவிட்டால் அல்லேலூயா எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. 4ஆம் வசனம் வாசிக்கிறோம். அன்பு நீடிய சாந்தம் தயவுள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. ஆண்டவர் இந்த கால வேலை என்ன செக் பண்ணுறார், நம்ம செக் பண்ணுறாரு. அல்லேலூயா. இதில் ஆண்டுக்கு முன்பாக சொல்ல போனால் இது ஒன்றுக்குமே தகுதி, ஆனால் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறேன், தகுதிப்படும்படியாக முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா, ஆமே. ஒரு பர்சன் கூட ஆண்டுக்கு முன்பாக இயேசு மகாராஜாவுக்கு முன்பாக தகுதியே இல்லை, ஆனால் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்பாவுடைய அன்பில் நிலைத்திருக்குன்னு சொல்லி முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறேன். அழகாக சொல்ல இப்போ அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. அல்லேலூயா. 5ஆம் வசனம் அயோக்கியமானதை செய்யாது. அல்லேலூயா. உண்மையான அன்பு இருந்தால் அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளோ ரகசியங்களை பரிசுத்த பவுல், தரிசனத்தை பெற்ற பரிசுத்த பவுல் அல்லேலூயா அன்பை குறித்து எவ்வளோ அழகாக விவரிக்கிறாரு பாருங்க. ஏன் நம்ம குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்தில் எல்லாத்திலும் ஏன் பிரச்சனை சமாதானம் இல்லை என்றால் உண்மையாக இந்த சத்திய வேதத்தின்படி உயிர்ப்பிக்கிற ஆத்மா உயிர்ப்பிக்கிற இந்த சத்திய வேதத்தின்படி அன்பு நமக்கு இல்லாதனால்தான் நம் குடும்பத்தில் பிரச்சனை, உறவுகளை பிரச்சனை. ஏன் நம்ம ஆராய்ந்து பார்ப்போமானால் நம்ம அப்பா இயேசு மகாராஜா எழுதி வைத்திருக்கதான இந்த பிரமாணங்களை, இந்த வேத எழுத்துக்களை பரிசுத்த ஆவியை எழுதித்திருக்கார். நாம் கடைபிடித்தால் நம் குடும்பத்தில் என்ன ஆளு எப்போதும் சமாதானம் தான், சந்தோஷம் தான். அல்லேலூயா. நிம்மதி தான். அல்லேலூயா. அழகாய் சொல்றாரு பாருங்க. 5ஆம் வசனம் அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. 6ஆம் வசனம் அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். 7ஆம் வசனம் வாசிக்கிறோம். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அல்லேலூயா. பூரண அன்பு. அல்லேலூயா. உண்மையாகவே ஏசாப்புடைய அன்பு நமக்கு இருந்தால் சகிக்கும். அல்லேலூயா. சகிக்க என்னால் முடியலையே, நம்மளால் முடியலையே, ஆனால் பரிசுத்த சகிக்குமா? அன்பு, உண்மையான அன்பு நமக்குள்ளே இருந்தால், இயேசு ராஜாவுடைய அன்பு இருந்தால் சகிக்கும். அல்லேலூயா. நினச்சி பாருங்க, ஏதோ சாதாரணமாக ஏசப்பா அன்பு சொல்கிறோம், அந்த அன்புக்கு இந்த பூமியில் நிகரானது ஒன்றுமே இல்லை. எத்தனை மில்லியன் பில்லியன்
கோடிகள் இருந்தாலும் அந்த இயேசு கிறிஸ்துடைய அன்புக்கு ஈடு இலை இல்லாதது. அல்லேலூயா, ஆமென். எவ்வளவு கொடூரமாய் இயேசு ராஜாவை கொடூரம் பண்ணினாலும் கடைசியா சொல்றாரு, பிதாவே இவளை மன்னியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கொடூரமாய் கொலை செய்கிற மத்தியில இயேசுரா சொல்றாங்க, பிதாவே இவளுக்கு மன்னியும். சித்திரவாதம் பண்றாங்க, உயிரோடு கொல்றாங்க. ஆனா ஏசப்பாவுடைய வாயில வருது, பிதாவே இவளுக்கு மன்னியும். அல்லேலூயா. எவ்வளவு அன்பு மிகுந்த தெய்வம் பாருங்க. நாம் செய்த அக்கிரமங்கள், அநியாயங்கள், மிருதுகள்லாம் நினைச்சு பார்த்தா எப்பயே நம்ம மண்ணோடு மண் போயிருப்பானா, இரக்கம் கிருபை ஒவ்வொரு நாளும் நம்ம சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. அன்பு, என் பிள்ளை என்னையும் உங்களை பார்த்தான்னு சொல்லாரு, என் பிள்ளை இன்னும் என்னை கிட்டி சேர மாட்டாங்களா, என் மேலே அன்பு கூற மாட்டாங்களா, கொஞ்சம் அன்பு கூறாங்களே, முழுமையாய் 100% என் மேலே அன்பு கூற மாட்டானான்னு ஏங்குறாரு. என் பிள்ளை என் சமூகத்தை தேடாதா, என்னோட கூட உறவாடாதா என்று ஏசப்பா ஏங்கி கொண்டிருக்கிறாரு. ஆனால் நீங்களும் நானும் தேவ சமூகத்தை கொஞ்ச நேரம் நிமிஷங்கள் தேடுறோம். உலக காரியங்களையும் உலக வழிபாடு காரியங்களையும் நம்ம சிக்கி கொண்டிருக்கிறோம். உலக அன்பின் நிமித்தமாக உலக காரியங்களை நம்ம வாழ்வதற்கான பூமிக்குரிய வாழ்வில் சிக்கி கொண்டிருக்கிறோம். அந்த காரியத்துக்கு ஆனாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு அன்பியை நினைத்திருப்போமானால் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த அன்புள்ள தெய்வம் நம்ம பார்த்தான்னு சொல்றாரு, என்னிலே அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். அல்லேலூயா. அவரில் அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். அவரில் அன்பு கூறும்போது இவையெல்லாம் சொல்லப்பட்ட அன்பை நம்ம கண்டிப்பாக கூற முடியும். நம்ம ஏசப்பா மேலே 100க்கு 100 அன்பு கூறும்போது கண்டிப்பாக உலகத்தின் மேலே அன்பு கூற அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். 8ஆம் வசனம் வாசிக்கிறோம், அன்பு ஒரு காலம் ஒழியாது. அல்லேலூயா. தீர்க்க தரிசனமானாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷை ஒளிந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். அல்லேலூயா. நம்முடைய அறிவு குறை உள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லும் குறை உள்ளது. அல்லேலூயா. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவானது ஏன்னா இயேசு தான் நிறைவானவர். அல்லேலூயா. முழுமையான அன்பு யாருன்னு சொல்லி இயேசு ராஜா மாத்திரம்தான். அல்லேலூயா. முழுமையான அன்பு யார்கிட்ட இயேசு மகாராஜா தான். அல்லேலூயா. அன்பு மிக முக்கியம். இந்த அன்பு குறித்து பரிசுத்த யோவான், இயேசுவின் மார்பில் சாய்ந்த யோவான் சொல்கிறாங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் ஒரு வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆமேன். இரட்சகராகிய இயேசு ராஜா அந்த பூமியில் வாழ்ந்தபோது இயேசுவின் மார்பில் சாய்ந்த யோவான் எழுதுகிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எழுதுகிறார், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரன் அனுப்பியதினாலே அன்பு உண்டாகியிருக்கிறது. தன்னுடைய குமாரன், ஒரே பேரான குமாரனாகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அனுப்பியதினாலே அன்பு உண்டாகியிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. தொடர்ந்து அந்த வசனம் வாசிப்போம். 11ஆம் வசனம் வாசிப்போமானால், பிரியமானவர்களே, தேவன் இவ்வளவு விதமாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒரு இடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாக இருக்கிறோம். 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. ஆமென். அழகாய் சொல்ல பாருங்க, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு ரகசியத்தை அழகாய் இயேசுவின் மார்பில் சார்ந்த யோவான் அழகாய் வெளிப்படுத்துகிற பாருங்க. நாம் அன்பு கூர்ந்தால் நமக்குள்ளே தெய்வம் வந்துடுவான்னு சொல்லிட்டு அழகாக விவரிக்கிறார் பாருங்க. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் இளைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். அல்லேலூயா, ஆமென். அன்பு மாறாத அன்பு, இயேசுவின் அன்பு நல்லா தெரியும், நமக்கு நல்லா தெரியும். இந்த பூமிக்குரிய வாழ்வில் மனுஷர்கள் காட்டுகிற அன்பு மாயமான அன்பு. பணம் இருந்தால், சொத்து இருந்தால், ஆஸ்தி இருந்தால் நேசிப்பாங்க, ஒன்றுமே இல்லை இருந்தால் கண்டுக்காமல் போவாங்க. அல்லேலூயா. நல்லா நம்மலாம் அனுபவிச்சிருக்கிறோம். நல்ல வசதி உறவுகள் மத்தியில் வசதியாக இருந்தால் தான் நேசிப்பாங்க, விசாரிப்பாங்க. நம்ம கையில் ஒன்றுமே இல்லைனா விசாரிக்க மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் நம்ம மேல் அன்பு கூர்ந்தவர், நமக்காக ஜீவன் கொடுத்தவர், சிலுவையில் ரத்தம் சிந்தினவர். அல்லேலூயா. எவ்வளவா இன்னும் அன்பு கொண்டே இருக்கிறார், அன்பு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் அன்பு கொண்டே இருக்கிறார். அந்த அன்பிற்கு யாராலும்
இந்த நாள் மட்டுமாய் வாழ்ந்த ஜனங்கள், வாழ்கிற ஜனங்கள், வாழ போகிற ஜனங்கள் யாராலையும் விவரிக்க முடியாது அன்பு தான் இயேசுவின் அன்பு. யாராலையும் விவரிக்கவே முடியாது. 1% கூட விவரிக்க முடியாது ஏசப்பாவுடைய அன்பு. காரி துப்புறாங்க, கன்னத்தில் அரைகிறாங்க, அவங்க மேல் அன்பு கூர்ந்தார். அதான் அழகாக மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் லூக்கா எல்லாம் சுவிசேஷ புத்தகத்தில் சொல்கிறாரு, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி மழையை வர்ஷிக்க பண்ணுகிறேன். எல்லோர் மேலும் தீயோர் மேலும். அல்லேலூயா. ஏசப்பா அன்பு பாருங்களேன். ஆமீன். அல்லேலூயா. வாழ்வதற்காக, அது பூமியில் வாழ்வதற்கான வாழ்வு ஆதாரங்களை ஆண்டவர் இலவசமாக தருகிறார். எல்லா ஜனங்களுக்கும் நல்ல காற்று கொடுத்துருக்கிறார், நல்ல மழையை கொடுத்துருக்கிறார். எல்லா இயற்கை எல்லாம் அவர் கண்ட்ரோல் இருக்கிறது. அவர் எல்லாம் ஏற்ற வேலை கொடுத்து ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார், போஷிக்கிறார். ஆனால் நன்றி இல்லாமல் இருக்கிற, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், மனு குலத்து மேலே இன்னும் அன்பு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நன்றி உள்ளா இருக்கிற ஆண்டுக்கு முன்பு. அல்லேலூயா. அதே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனையுள்ளது. அல்லேலூயா. பயப்படுறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அழகா இந்த யோவான் விவரிக்க பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அன்பு தெய்வம் இந்த கால வேளை தெய்வஸ்தலத்து வந்து நம்மை, அல்லேலூயா, எவ்வளவா நேசிக்கிற தெரியுங்களா? ஆமீன். அதை யாராலும் விவரிக்க முடியாது. அல்லேலூயா. சிலுவில நமக்காய் ரத்த சிந்தி அன்பை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய மனிதன் சொல்றாரு, அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாது, அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாது, அல்ல அல்ல குறையாதது, சொல்ல சொல்ல முடியாதது, அல்ல அல்ல குறையாதது, சொல்ல சொல்ல முடியாதது, அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாது, அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாது, நண்பனி அன்பு மாறும், நண்பனி அன்பு மாறும், நண்பனி அன்பு மாறும், நம்பினோர் அன்பு மாறும், என்றென்று மாறாதது இயேசுவின் அன்பு, என்றென்று மாறாதது இயேசுவின் அன்பு, அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாது, அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாது. கர்த்ததாமே இந்த காலவேளை இந்த வேத வசனம் ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியார். நாம் தேவனில் அன்பு கூர்ந்ததால் அல்ல, அவர் நம் மீது முந்தி அன்பு கூர்ந்திருக்கிறார். காலையிலே தேவன் அன்பை கொடுக்கிறார். அன்பிலே நாம் முற்று முடியுமாய் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஏன்னா அன்பு தான் சகலத்தையும் தாங்கும். அதனால இந்த அன்பை குறித்து காலையிலே தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். நாம் ஒருவருக்கொருவர் அன்பாக இருந்து தேவன் கொடுக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஆமென். பொதுவான ஜெபத்துக்கு கடந்து செல்லலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நீ கொடுத்த இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் அழகாக நடத்துகிறீர், போஷிக்கிறீர், கண்ணோக்குகிறீர், நடத்தி செல்கிறீர், குறைவின்றி நடத்துகிறீர். எல்லா தீமைகளுக்கும், விபத்துகளுக்கும், நாசத்துக்கும், மோசத்துக்கும், இழப்புக்கும், நஷ்டத்துக்கும் எங்களை அழகாக விலக்கி வைத்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே.
ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணியைப் போல நடத்தி கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த காலை வேளையில் எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே. மனிதர்களுக்குள்ளே ஒரு அன்பாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. எப்படி ஆண்டவரே யோவான் உம்முடைய மார்பிலே சாய்ந்திருந்தானோ அதே போல் அந்த கிருபையை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உண்மையிலே நாங்கள் நிலைத்திருக்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோதரம் சோதரம் சோதரம். இந்த காலை வேளை நீ கொடுத்ததுக்காக நன்றி. நாங்கள் ஆண்டவரே சோதர அன்பிலே நிலைத்திருக்கும்படி எங்களுக்கு இந்த சுத்த இருதயத்தை வைத்து வைங்க ஆண்டவரே. அன்பு எனக்கு இராவிட்டால் நான் கைத்தாளம் விடுகிறேன், இந்த ஓசையை போல இருப்பேன், சத்தம் விடுகிற வெங்கலத்தை போல இருப்பேன் என்று ஆண்டவரே பவுல் சொல்கிறாரே. அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று யோவான் சொல்கிறாரே. ஆண்டவரே தேவன் அன்பாகவே இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த அன்பின் தேவன் தாமே எங்களை ஆட்சி செய்யுங்க எப்பொழுதும் ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் நாங்கள் உமது கரத்திலே தருகிறோம். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆண்டவரே உமது கரத்திலே இருக்கிறது ஆண்டவரே. பெரியவர்கள் ஆண்டவரே, குடும்ப தலைவர்கள், பெரியவர்கள் ஆண்டவரே எல்லாம் உமது கரத்தில் இருக்கிறாங்க ஆண்டவரே. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி அவர்களுக்காகவும் மழையை பெய்ய பண்ணுகிறீர் ஆண்டவரே. நீ நீதியின் சூரியனாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்து ஆண்டவரே சோதரம் 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 எங்களை வழி நடத்துகிற தெய்வமே. நன்மைக்கு ஏதுவாக ஜீவனுக்கு ஏதுவாக வழி நடத்துகிற தெய்வமே ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேலை அற்புதமான வேலை ஆண்டவரே. காலை வேளையில் உமது சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம். காலையிலே ஆண்டவரே யாரெல்லாம் உமது சமூகத்திலே தங்களுடைய முழங்கால்களை முடக்கி உமது பரிசுத்த பருவத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிறார்களோ, தங்கள் இருதயத்தை தண்ணீராய் கரைத்து ஊற்றி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களோடு இடைபடுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு உடைந்த உள்ளங்களையும் தேற்றுகிற தேவனே, எதிர்காலத்தை குறித்து இருளிலே இருக்கிறவர்களை குறித்து ஆண்டவரே கரிசனை உள்ள தேவனே, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக நான் உங்களை திக்கற்றவனாக விடேன் என்று சொன்ன தேவனே, ஒவ்வொரு கலங்கினவர்களுக்காகவும் சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்று யாரெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. மருத்துவமனையிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்காக உங்கள் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. மனநல மருத்துவமனையிலே தங்களை யார் என்று அறியாமல் ஆண்டவரே தங்களை தாங்களே உருவ குத்தி கொண்டிருக்கிறவர்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. இந்த கடன் பிரச்சனையிலே சிக்கி ஆண்டவரே தவித்து ஆண்டவரே எதிராளியுடைய முகத்தை கூட பார்ப்பதற்கு வெட்கப்படாமல் தன்னைத்தானே நொந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. தங்களுடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே துக்கமுகமாக இருக்கிறவர்களுக்காக வருகிறோம். எல்லா துக்கத்தையும் சுமந்து தீர்த்தவர் நீர் என்று நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா திக்கற்றவர்களையும் நீர் காப்பாற்றுகிற தேவன் ஆண்டவரே. எல்லா சிறு பிள்ளையிலிருந்து வயதானவர்கள் வரை ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கண் ஒருவரையும் தப்ப விடாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. குறிப்பாக இந்த காலை வேளையிலே அநேகர் கடன் பட்டிருக்கிறத நாங்கள் ஆவியிலே உணர்கிறோம். அநேகர் கடன் பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே கடனை எப்படி செலுத்துவோம் என்று தெரியாது இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோமே. அவர்களோடு உமது கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. கடனை அடைக்கும்படி பிள்ளைகளுக்கு கிருபைகளை பாராட்டுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அந்த பயணப்படுகிறவர்களை உமது கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. காலை வேளையில தங்களுடைய தொழிலுக்காக பயணத்துக்காக வேலைக்கு செல்பவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாதுகாத்து வழிநடத்துங்க. அந்த ஒரு கிறிஸ்துவ பிள்ளை நிமித்தமாக பயணங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அதே நிலைமையில இந்த காவல் நிலையத்தில் சிறைச்சாலையில ஆண்டவரே ஒரு குற்றமும் செய்யாமல் ஆண்டவரே சிறையில் இருப்பவர்களுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அநேக குற்றவாளிகள் துன்மார்க்கர்கள் அந்த பூமியிலே உலாவுகிறதை பார்க்கிறோமே, விடுதலையாய் உலாவுகிறதை பார்க்கிறோமே. ஆனாலும் ஆண்டவரே ஒரு தவறு கூட செய்யாத அநேக நிரபராதிகள் ஆண்டவரே சோதரம் சிறைச்சாலையிலே நாங்கள் வாடுகிறதை ஆண்டவரே நாங்கள் அநேக செய்திகளை நாங்கள் படிக்கிறோமே. ஆண்டவரே அவர்களை விடுதலையாக்குங்கள் ஆண்டவரே. சிறைச்சாலையில் உள்ளவர்களை சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குங்கள் ஆண்டவரே. சிறைப்பட்டவர்கள் உண்மை நோக்கி பார்க்கும்படி கிருபைகளை பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே சிறைப்பட்டு போனவர்களை நான் தீவிரமாய் விடுவிப்பேன் என்று சொன்ன தேவனே, யாரெல்லாம் சிறையில் இருக்கிறார்களோ அவர்களை விடுதலை செய்யுங்க. அதே வேளையில இந்த வாலிப பிள்ளைகளும் மற்றவர்களும் இந்த போதைக்கு அடிமையாகி கஞ்சா மற்ற போதை வஸ்துகளுக்கு தங்களை தாங்களே உருவ குத்தி கொண்டிருக்கிறவர்களை நாங்கள் உங்கள் கரத்திலே தருகிறோம். நாங்கள் வீட்டிலே பணத்தை வாங்கி கொண்டு ஆண்டவரே பெற்றோரிடம் பணத்தை வாங்கி கொண்டு ஆண்டவரே கஞ்சாவுக்காகவும் போதைக்காகவும் டாஸ்மார்க்காகவும் ஆண்டவரே தங்களுடைய பணத்தை செலவழிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோமே. தங்களுடைய எதிர்காலத்தை அழித்து போடுகிற பிள்ளைகளை பார்க்கிறோமே. அவர்களுக்காக இந்த காலை வேளையில் வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பிள்ளைகளை குறித்து பெற்றோர்களுக்கு ஒரு அக்கறை உண்டாகும்படி கிருபைகளை பாராட்டுங்க.
அநேக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் படிக்க வைக்கிறோம் என்று இருந்து விடுகிறார்கள். பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், என்ன எங்கே போகிறார்கள், எங்கே வருகிறார்கள் என்று அதை கவனிக்கிறது கிடையாது ஆண்டவரே. அந்த பெற்றோர்களுக்கு ஒரு ஞானமுள்ள உணர்வுள்ள இருதயத்தை தந்தருளுங்க. தங்களுடைய பிள்ளைகளை பற்றிய ஒரு அறிவு இருக்கட்டும். அநேக பெண் பிள்ளைகள் அந்த பீச்சிலே ஆண்டவரே, ஹோட்டல்லே ஆண்டவரே, இரவு வேளையிலே போய் வருகிறதை பார்க்கிறோமே ஆண்டவரே. தாங்களே தங்களுடைய வாலிப வயதை தொலைக்கிறவர்களை பார்க்கிறோமே. அதை குறித்து பெற்றோர்களுக்கு அறிவு இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, தங்களுடைய எதிர்காலத்தை தங்களுடைய பிள்ளைகளுடைய பற்றிய ஒரு கவலை இருக்கட்டும். அநேக பெற்றோர்களுக்கு அந்த கவலை இல்லை ஆண்டவரே. சோதரம் கண்டித்து உணர்த்துங்க ஆண்டவரே. சோதரம் கல்லூரி நாட்களில் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளோடு நீர் இருந்து கரம் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளட்டும். பெற்றோர்கள் தங்களுக்காக எவ்வளவு பிரயாசப்படுகிறார்கள், அந்த பிரயாசத்தின் முழு பலனையும் தங்களுக்காக கொடுத்து தங்களுடைய ஃபீஸ் கட்டும்படி செய்கிறாங்க. அதெல்லாம் பிள்ளைகள் கவனித்திருக்கட்டும். சிறப்பாக படிக்கட்டும், நன்றாக தேர்வு எழுதட்டும், எல்லா செமஸ்டர்லையும் பாஸ் ஆகிருக்கட்டும், ஒரு அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணட்டும் ஆண்டவரே. எதிர்காலத்தை பிரகாசமாக வைத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. பொறுப்புள்ள பிள்ளைகளாக இருக்கட்டும். விசுவாச பிள்ளைகளை உமது கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. சபை விசுவாச பிள்ளைகள் உண்மையே நம்பி இருப்பதனாலே நீரே தெய்வம், நீரே தேவன், நீரே ஜீவன், நீரே வழி நடத்துகிறவர், நீரே போஷிக்கிறவர், நீரே காக்கிறவர், நீரே கண்ணோக்குகிறவர், நீரே யெகோவா ஈரே, நீரே யெகோவா ரஃபா, நீரே சகலமும் எல்ஷடா என்று நம்பி இருப்பதனால ஒரு குறைவின்றி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. உண்மையே பற்றி கொள்ள மனதை உடையவன், உண்மையே நம்பி இருப்பதனாலே நீர் அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்கிற ஆண்டவரே. பூரண சமாதானத்தை பிள்ளைகளுக்கு தந்தருளுங்க. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கையில் எடுத்திருக்கிற தேவனே, அழைத்திருக்கிற தேவன், அழைத்தவர் உண்மை உள்ளவர். எப்படி நீ பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறீரோ அதே போல எங்கள் பிள்ளைகளும் பரிசுத்தமாக நடக்க கிருபைகளை பாராட்டுங்க. ஒருவனும் ஆண்டவரே சோதரம் பரிசுத்தத்தில் தொய்வில்லாமல் இருக்கணும் ஆண்டவரே. பரிசுத்தத்தில் வளரும்படி கிருபைகளை பாராட்டுங்க. தேவனை குறித்த அறிவு பயம் இருக்கட்டும் ஆண்டவரே. தேவன் என்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார், தேவனுடைய 7 கண்களும் என்மேல் இருக்கிறது என்ற நோக்கம் என்ற சிந்தனை பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வருகிற விபிஎஸ் காலங்களிலே தமிழகத்தில், இந்தியாவிலே எங்கெங்கெல்லாம் அந்த சிறுவர்கள் பள்ளி நடக்கிறதோ, விபிஎஸ் பள்ளி நடக்கிறதோ, அங்கெல்லாம் ஒரு பரிசுத்த கரம் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா சபைகளுடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அந்த சிறு பிள்ளைகளுக்கு என்னென்ன ஆண்டவரே சோதரம் பொருட்கள் வேண்டுமோ எல்லாவற்றையும் நீர் கொடுப்பதற்காக நன்றி. கொடுக்கிற கரத்தை ஆண்டவரே சோதர சபைக்கு தாங்க ஆண்டவரே. அநேக கொடுக்கும் கரத்தை ஆண்டவரே ஊழியர்களுக்கு தந்தருளுங்க. அநேகர் சபைக்கு கொடுத்து உதவுவர்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று சொன்ன தேவனே. ஆண்டவரே, பெருக விதைப்பவன் பெருக அறுப்பான் என்று சொன்ன தேவனே. கண்ணீரோடு விதைக்கிறவனும் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொன்ன தேவனே. எங்கள் சபையில ஆண்டவரே உதவும் கரங்களை எங்களுக்கு தாங்க. தாராளமாய் கொடுக்கிற கரத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் இந்த விபிஎஸ்ல அநேக மாற்றங்கள் வர கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே குடும்பமாக ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. சோதரம் எங்கெங்கெல்லாம் விபிஎஸ்ஐ பொறுப்பெடுத்து நடத்துகிற இந்த ஆசிரியர்களை கரத்தில் தருகிறோம். தங்களுடைய வேலைக்கு லீவ் போட்டு விட்டு விடுமுறை எடுத்து லாசாப்பையில வந்து ஆண்டவரே சோதரம் உம்முடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. தங்களுடைய ஊழியத்தை ஒதுக்கி வைத்து விட்டு, தங்களுடைய பணியை ஒதுக்கி வைத்து விட்டு, தங்கள் வருமானம் தருகிற தொழிலை ஒதுக்கிவிட்டு, சிறு பிள்ளைகளுடைய இருதயத்தில் விதையை விதைக்கிற, நன்மையை விதைக்கிற, வசனத்தை விதைக்கிற அந்த பணியை ஊழியத்தை செய்ய வருகிற ஆசிரியர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களோடு நீங்க இருங்க ஆண்டவரே. இந்த 5 நாளும் ஆண்டவரே ஆசிரியர்கள் தங்களுடைய குடும்ப வேலைகளை ஒதுக்கி வைத்து விட்டு ஆண்டவரே 5 நாளும் சமூகத்தில் தரித்திருக்கிற போறாங்க. அவருடைய குடும்பங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உலகம் எங்கெங்கெல்லாம் விபிஎஸ் நடக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு கிருபை ஆசிரியர் பெருமக்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுடைய இருதயத்துல ஆண்டவரே அன்பு வளரும்படி கிருபைகளை பாராட்டுங்க. இயேசு வளரும்படி கிருபைகளை பாராட்டுங்க ஆண்டவரே. எந்தெந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்கு வருகிறார்களோ, ஆண்டவரே உம்முடைய பள்ளிக்கு வருகிறார்களோ, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அதே போல விபிஎஸ்க்கு தேவையான வாலண்டியர்ஸ்கள் ஆண்டவரே சோதரம் அவர்களும் லீவ் போட்டுவிட்டு சபைக்கு வருவதனால அவர்களுடைய பணிஸ்தலங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அவர்கள் லீவ் எடுப்பதனால அவர்களுடைய மேனேஜர்களுக்கு எந்த விதமான கசப்பும் வரக்கூடாது. எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்திங்க. வெயிலின் உக்கரத்தை எங்களுக்கு தனித்து தாங்க.
எல்லாவற்றையும் நாங்கள் ஆதாயப்படுத்தி ஆயத்தப்படுத்தி ஆதாயப்படுத்த கிருபைகளை பாராட்டுங்க ஆண்டவரே. சோதரம் விபிஎஸ் உமது கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. சோதரம் இது வருங்கால தலைமுறைகளுக்காக விதைக்கப்படும் விதை. எத்தனையோ வருஷமாக நடக்கிறது ஆண்டவரே. சோதரம் நாங்கள் எந்தெந்த சிறு பிள்ளைகளுடைய இருதயத்தில் விதைகளை விதைத்தோமோ அது ஒரு நாள் முளைக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாள் முளைக்கும் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. பிரயாசப்பட்டு பயிரிடவரன் பலனில் முந்தி பலனடைய வேண்டும் என்று பவுல் சொல்கிறாரே. நாங்கள் பிரயாசப்படுகிறோம், விதைக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தரில் பிரயாசப்படும் பொழுது அது ஒருபோதும் சலிப்பா இருப்பதில்லை, அது பிரமிக்கத்தக்கதாக இருக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே, நீங்கள் கர்த்தருக்குள் பிரயாசப்படுங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவாய் உழைக்கிறோமோ எல்லாம் ஊழியத்துக்காக இருக்கும்படி கிருபைகளை பாராட்டுங்க. ஒருபோதும் நாங்கள் விருதாவாய் போய்விடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. நன்மையினாலே எங்களை திருப்தியாக்குங்க. இப்பொழுதும் நம் மத்தியில் இருக்கிற சகோதரர் பென் ஆபிரகாம் இந்த குறிப்புக்காக ஜெபிப்பாங்க. விபிஎஸ்ஐ தேவன் பொறுப்படுத்தி வழி நடத்துகிறார். இந்த விபிஎஸ்ல ஒரு குறையும் இருக்கக்கூடாது. கொடுக்கிறவர்கள் தாராளமாக ஏராளமாய் கொடுக்கணும். எல்லாம் ஊழியத்துக்கு தான் போகுது. சிறு பிள்ளைகளை ஆசிரியர்கள் அன்பாய் பாதுகாத்துக் கொள்ளணும். எந்த அசம்பாவிதமும் விபத்து எந்த பற்றாக்குறை வரக்கூடாது. ஆசிரியர்களை ஊழியர்களை சிறு பிள்ளைகளை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளணும். எந்த விதமான எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் வரக்கூடாது. இயற்கை சூழ்நிலை நமக்கு பாதகமாக இருக்கக்கூடாது. இதற்காக சகோதரர் ஜெபிப்பாங்க.
கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த விபிஎஸ்ல அநேக அற்புதங்கள் நடக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அடுத்த ஜெப குறிப்பு கடைசியாக மத்தியில் வந்திருக்கிற சகோதரி கிரீடா அவங்க ஜெபிப்பாங்க. இந்த நாளை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளணும். இந்த நாளை விசுவாச பிள்ளைகளுக்காக பொறுப்படுத்த வழி நடத்துகிற தேவன் அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கணும். அதற்காக ஜெபிப்பாங்க. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. காலையில் உங்களுடைய கிருபையை விளங்க பண்ணினீர். காலை பொழுதை நீ ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. பகலும் உம்முடையது, இரவும் உம்முடையது, பிரபஞ்சமே உம்முடையது ஆண்டவரே. நீரே ஏலோகிம் சிருஷ்டிகர்த்தர், நாங்கள் சிருஷ்டிகள் ஆண்டவரே. சிருஷ்டிகளை ஆண்டவரே, சிருஷ்டிகராக நீர் ஆண்டவரே அழகாக வழிநடத்தி கொண்டு போவதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுடைய மேய்ப்பனாக இருப்பதனால நாங்கள் ஒருபோதும் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எழும்பி பிரகாசிக்கத்தக்க அந்த பிரகாசத்தை உம்முடைய ஒளியிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை கொண்டு நாங்கள் தீச்சுடர்களாக எழும்பி பிரகாசிப்போம் என்று நாங்கள் சந்நிதியில் அறிக்கையிடுகிறோம். உமக்காக எழும்புவோம், உமக்காக ஓடுவோம், இன்னும் உமக்காக ஊழியம் செய்வோம் என்று காலை வேளையில் நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. இந்த எங்களுடைய அறிக்கையில் உமது கிருபை இருக்கட்டும், எங்களை தாங்குங்க, வழி நடத்துங்க, எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இன்றைய தினத்துக்குரிய ஆசீர்வாதத்தை ஊழியர்களுக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை நீ கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே ஒரு விசேஷ அற்புதம் ஒவ்வொரு பிள்ளைகளும் காணட்டும் ஆண்டவரே. பெரிய அடையாளத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இந்த நாள் நல்லது என்று சொல்லத்தக்க வகையில் எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.